டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வீட்ல எப்ப பார்த்தாலும் தோசையா போட்டு போர் அடிக்குதுன்னு நெனைக்கிறவங்க, இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற மெத்தட்ல ஒரு தோசைய போட்டு பாருங்க. இனிமே தோசை போர் அடிக்கவே அடிக்காது. இந்த தோசை பார்த்தீங்கன்னா, நல்லா பஞ்சு மாதிரி புசு புசுன்னு இருக்கும். அதுக்கு காம்பினேஷனா ஒரு சூப்பரான சைடிஷ் இட்லி பொடி ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த இட்லி பொடியில நல்லெண்ணெய ஊத்தி, அப்படியே இந்த தோசைய பிச்சு தொட்டு சாப்பிட்டோம் அப்புட்னா, அப்பப்பா! இந்த டேஸ்ட்ட மறக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான தோசை, அந்த சூப்பரான தோசைக்கு மாவு எப்படி அரைக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மிக்சிங் பவுலில் அரிசி எடுத்திருக்கோம், இட்லி அரிசி தான் எடுத்திருக்கோம். ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு 2-3 தடவை கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். இட்லி அரிசி நான் கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி நல்லா குண்டு அரிசி எது வேணால் எடுத்துக்கோங்க, ரேஷன் கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஊறி வந்த அரிசியை இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்கனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். நான் இதை 2 ரவுண்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதனால் பாதி அளவு மட்டும் இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை நம்ம மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசியில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ml மேலே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நைஸாக வலுவலுன்னு அரைக்க வேண்டாம், ரொம்பவும் சொர சொரன்னு அரைக்காமல் மீடியமான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் மீதம் இருக்கிற அரிசியும் நம்ம போட்டு நம்ம இதே பக்குவத்தில் அரைச்சிட்டு நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்குவோம். 2வது ரவுண்டும் அரைச்சிட்டு வந்தாச்சு, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பவுலில் நம்ம 1 கப் அவுல் எடுத்துட்டு வெள்ளை அவுல் எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா முங்க தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதை ஒரு தடவை முன்னாடியே கழுவிடணும், கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சா அதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். அந்த ஊறின அந்த இருக்கிற தண்ணியே போதும், ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஊறின தண்ணி இருந்தாலே போதும். அவுல சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நம்ம அந்த தேங்காயை இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக துருவி இருக்கணும், துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஒரு தேங்காய் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துக்காங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் தனியாக வச்சுருங்க, அதுவும் தேவைப்படுது. தேங்காய் துருவின அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒரு 150 ml இருக்கும், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். கண்டிப்பாக அந்த தேங்காய் தண்ணியை மிஸ் பண்ணிடுறாங்க, அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் துருவல், தேங்காய் தண்ணி, அவுள் ஊற வச்சது நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பவுலில் இதையும் சேர்த்துடலாம். தோசை மாவு 3 ஜாரில் முடிஞ்சு. அடுத்து மாவில் 1 டீஸ்பூனு ஜீனி. இந்த ஜீனி சேர்க்கறதுனால நமக்கு தோசை நல்லா பொன்னிறமாக கிடைக்கும், லேசான ஒரு இனிப்பு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் தூள் உப்பு தான் சேர்க்குறோம். இப்போ மாவை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு கலந்து விடுங்க. இப்போ நம்ம 6 மணிக்கு ஆட்டி மாவு கலந்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம காலையில் தான் செய்ய போகிறோம் தோசை, அதனால் நமக்கு இரவு முழுவதும் புளிக்கும் போது சரியாக இருக்கும். இந்த தோசைக்கு உளுந்து தேவையில்லை, இது மட்டுமே போதும். நல்லா அரிசி மாவோடு சேர்த்து இந்த அவுள் அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, நம்மள தான் சரியாக இருக்கும். ஏன்னா அரிசி மாவு வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும், அதனால் அரிசி மாவு நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விட்ருங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சுத்தெல்லாம் வலிச்சு விட்டுட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூடி போட்டு இரவு முழுவதும் நல்லா புளிக்கட்டும். இந்த தோசைக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இங்கே வந்து வறுத்த நிலக்கடலை பருப்பு, நல்லா ஃப்ரெஷ்ஷான பருப்பாக முறுமுறு பருப்பு வாங்கிக்கோங்க. தொலியை நீக்கி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும், அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராமு பொரிகடலை, உடைச்சக்கடலை ஒரு 50 கிராம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு ஒரே ஒரு பூடு, ரசப்பூடு வச்சுருப்போம்ல, அப்படியே ஒரே ஒரு பூடு, அதை எடுத்து நல்லா அந்த காஞ்ச தொலியை மட்டும் நீக்கிட்டு அப்படியே வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு இருக்கலாம். எதுக்காக புளி சேர்க்குறோன்னா, நம்ம அந்த நிலக்கடலை பருப்பு சேர்க்குறதால கொஞ்சம் புளி சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு, இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவினது தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சு உள்ளே போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரை தேங்காய் இருந்துச்சுன்னா அதையே போட்டுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த பொடியை ஸ்டாக் வைக்கணும்னா இது லேசாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உடனே காலி ஆயிரும், அதனால் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். ஏன்னா இந்த தோசைக்கு இது சூப்பராக இருக்கும், அதனால் எல்லாமே சைடிஷ்டாக இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுருவோம். காரத்துக்கு 3 டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். ஒரே காரமாக காஷ்மீர் மிளகாத்தூள் தான் 3 டீஸ்பூனு. அது வந்து நம்ம கொஞ்சம் கலரு ரெட்டாக கிடைக்கும், அதுக்காக 3 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு.
இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சி நல்ல ஒரு குறப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி நல்லா பரபரன்னு அரைச்சிக்கிறணும். நீங்கள் ஒரே ரவுண்டு அரைச்சிட்டிங்கன்னா நம்ம நிலக்கடலை பருப்பில் வந்து அப்புறம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும், சிக்கிரும், கட்டியாக வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சொரப்பான ஒரு பொடி சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே வேறு பவுலில் மாற்றிடலாம். இது வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டாக் வைக்க முடியாது, ஒரு வாரம் வரைக்கும் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து ட்ரை தேங்காய் சேர்க்கலை. அதேமாதிரி நிலக்கடலை பருப்பும் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அப்பப்போ தேவைக்கு தக்கன இது போல் அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய மாவு தோசைக்கு இது ஒரே நாளில் நமக்கு காலியாயிரம், அடிபட்டு போகும். அதனால் தேவைக்கப்போ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கு நேற்று ஒரு 6 மணிக்கு மாவாட்டி நம்ம புளிக்க வச்சோம். இப்போ சூப்பராக நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ காலையில் 7 மணி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக இந்த மாதிரி இருக்கணும், நல்லா புளிச்சு வரணும். அப்படின்னா தான் நம்ம தோசை நல்லா சூப்பராக அருமையாக வரும். இப்போ மாவை கரண்டி வச்சு கலந்துடலாம். நமக்கு அரிசி மாவு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கும், அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு நமக்கு கட்டியாக இருக்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தோசை பதத்துக்கு கரைச்சிக்கலாம். தண்ணி ஒரு 100 ml சேர்த்து இதை நம்ம கரைச்சிக்குவோம். மாவு நல்லா கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ஃப்ளோவாக வர்ற மாதிரி இருக்கணும் தோசை ஊற்றுறதுக்கு. அடுத்து நம்ம தோசை சுட போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து நான் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன், நீங்கள் இரும்பு கல் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை அப்படி ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துட்டு அப்படியே நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஃப்ளோவாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு லேசாக மட்டும் இழுத்து விடுங்க, அவ்வளோதான். ரொம்ப இழுக்க வேண்டாம், லேசாக மட்டும் இழுத்து விடுங்க. இந்த அளவுக்கு இழுத்தா போதும். நமக்கு மாவு சரியான அளவில் புளிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். மாவு ஊற்றி ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் நமக்கு இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்த உடனே நம்ம மூடி போட்டுடலாம். நம்ம இந்த தோசைக்கு வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஒரு சைடு வேக்காடு மட்டும்தான். அதனால் அந்த சைடு நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த உடனே ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டோம்னா நல்லா சூப்பராக மேல் பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு, நமக்கு சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த தோசைகள் நம்ம சொன்ன மெத்தடில் சூப்பராக இந்த மாதிரி சுட்டு எடுத்துருங்க. நீங்கள் மேலே எண்ணெய் வேணும்னு நினச்சிங்கன்னா லேசாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனால் ஒன் சைடு வேகாதுன்னா இந்த தோசை நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பரான தோசை. இது மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க, கூடையே தொத்திக்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அப்படியே தோசையை பிச்சு நல்லெண்ணெய் பொடி அப்படியே தொட்டு நிலக்கடலை பருப்பு பொடினா சொல்லவே வேண்டாம், டேஸ்ட் அந்த அளவுக்கு அள்ளும். தோசை நல்லா சாப்பிட்டா அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் இதே காம்பினேஷனில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு தோசையும் அந்த இட்லி பொடியும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.